கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நிறைய இடத்துல நம்ம சில சம்பவங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் அல்லது குடும்பம் ஒரு ஐஸ்வர்யமான குடும்பமாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்த குடும்பம் திடீர்னு விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை, அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கிடையே திடீர் ஒரு பிரிவு, திடீர் ஒரு சந்தேகம், பிள்ளைகள் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஒரு நோய் வாய்ப்படுறது, இந்த மாதிரி பல வகையான காரியங்கள். ஒரு பிஸ்னஸில் திடீர்னு ஒரு வீழ்ச்சி. இந்த காரியத்தில் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கடவுளுக்கு விரோதமாக என்ன செயலை செய்தாங்களோ கடவுள் இவங்களை தண்டிச்சிட்டாரு, அல்லது இவங்க செய்த பாவம், இவங்க செய்த அக்கிரமம், இந்த மாதிரி இவங்களை நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் நம்ம கேட்க நேரிடும். பிரியமானவர்களே, மத்திய எழுதிய சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க. பிலாத்து தன்னுடைய பலியோடு கலீலேயருடைய ரத்தத்தை சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிலாத்து வந்து மரண ஆக்கினைக்கு ஒப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இயேசு சொல்லுவார், ஒரு கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் இறந்துட்டாங்க, அப்போ அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்களாம் பாவம் செஞ்சவங்களா? அப்போ அவங்களாம் பாவம் செஞ்சவங்களா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்களாம் நீதிமானா? அப்போ இந்த உலகத்தில் சில சம்பவங்களை குறித்து அவர்கள் பாவிகள் என்று நம்ம தீர்ப்பிட முடியாது. நாமளும் பாவியாக தான் இருக்கிறோம், எல்லாரும் பாவியாக தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவரும் இல்லை. மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தில் ஒருவனும் நீதிமான் இல்லை. அப்போ கடவுள் நம்மளை ஏன் விட்டு வச்சிருக்காரு? அதற்கு ஒரு உவமையை சொல்றார். ஒரு தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு அதனுடைய ஏற்ற காலம் வரும்போது அதன் இடத்துல போய் கனியை தேடுறாங்க, கனி எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த தோட்டத்து எஜமான் சொல்றாரு வேலைக்காரங்கிட்ட, இந்த அத்தி மரத்தில் ஒரு கனியும் காணாம்பா, இதை வெட்டி போட்டுடு, எதுக்கு நிலத்துல வேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த வேலைக்காரன் அந்த செடியை நட்டு இவ்வளவு நாள் வளர்த்த அந்த வேலைக்காரன் அதை வெட்ட மனம் இல்லை. ஒரு பரிந்து பேசுகிற சூழ்நிலை அந்த இடத்துல பார்க்கலாம். எஜமானே, இந்த ஒரு வருடம் இந்த மரத்தை விட்டு வைப்போம், நான் இந்த வேர்களுக்கு கொத்தி எருகு போடுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், அப்போ கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் தான் அதை உதாசீனப்படுத்துகிறார்களாகவும் அதை பெற்றுக்கொள்ளாதபடி கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். நம்மிடத்தில் தேவன் கனியை தேடுகிறார், ஒரு கனியும் காணாம். நம்மகிட்ட தேவன் விரும்புகிற எவ்வளவு நற்காரியங்கள் இருக்கிறது, அல்லது தேவன் விரும்பாத காரியம் நம்ம எதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி நம்மளை நாமே இந்த லெந்து நாட்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் எடுத்து போடவும், தேவனுக்கு பிரியமான நற்செயல்களை செய்து அவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாகவும் நம்ம மாற தேவன் நம்மை அழைக்கிறார். எனவே பிரியமானவர்களே, அந்த ஊழியக்காரன் கொடுக்கிற எருகு போல நமக்கு தேவன் அவருடைய வல்லமுள்ள வார்த்தைகளை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் தியானிப்போம், படிப்போம். நம்ம அப்பொழுதுதான் கனி கொடுக்கிற ஒரு அத்திமரம் போல ஒரு கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் மாறும்போது தேவன் நம் மீது மென்மேலும் அன்பு கூறுவார், அதிகமாய் நம்மை நேசிப்பார், நம்மை நித்திய ஜீவன் வர அழைத்து செல்ல வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்ந்து காண்பிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த லெந்து நாட்களை ஒரு பிரயோஜனமுள்ள நாட்களாக, நல்ல நாட்களாக, நம்மை ஆயத்தப்படுத்தின நாட்களாக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். God bless you.